நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மகள் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கிடாரத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் தனது மகள் ஸ்ரீநிதி, மகன் ஸ்ரீகார்த்திகேயன் ஆகியோருடன் பழனி கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் மோகனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பலாப்பட்டி குமாரபாளையத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஓட்டி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தந்தை மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்ரீகார்த்திகேயன் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி டிரைவர் சரவணனை மோகனூர் போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் அமெரிக்க பெண்ணுக்கும் தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது. அருக்காவூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது மூத்த மகனான இந்த இளைஞர் நாசாவில் பணியாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆராய்ச்சி படிப்பும் படித்துள்ள அவினாஷ் அமெரிக்காவைச் சேர்ந்த கேத்தரின் ஓவேஸையும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார்கள் சம்மதத்துடன் செஞ்சி ஏகாம்பரேஸ்வர் ஆலயத்தில் திருமணம் நடைபெற்றது. பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்த செஞ்சி கோயிலில் தமிழர் பாரம்பரிய முறையில் அமெரிக்க பெண்ணுக்கு தாலி கட்டிய நிகழ்வு வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் ரயில்வே கேட் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து உறங்கி அலப்பறை செய்தவரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே தண்டவாளத்தில் துண்டை விரித்து படுத்து கிடந்த ஒரு நபரை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் எழுந்து செல்லும்படி கூறியுள்ளார். ஆனால் அவரோ அதனை கண்டுகொள்ளாமல் அங்கேயே படுத்து கிடந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கே போய் படுங்க, ட்ரெயின் வருது பாரு. வாழ்வா சாவ முடிச்சிருங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இந்து மணி போராட்டத்துக்கு வருமாறு துண்டு பிரசுரம் வழங்கிய பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா தொடர்பாக சமீப காலமாக சர்ச்சைகள் உலாவரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்க வருமாறு துண்டு பிரசுரம் கொடுத்து அழைத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த பாஜக பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் சரவணதுரை ராஜா, இந்து முன்னணி மாவட்ட தலைவர் யுவராஜ் ஆகியோர் காவல் நிலையத்தின் முன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் காவல் நிலையம் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு சுமார் 50 அடி தூரம் நடந்து சென்று திடீரென காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடினர். சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையத்தில் ஆய்வு செய்த உயரதிகாரிகள் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போது அதில் முகமூடி அணிந்து வந்த இருவர் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடியது பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல் நிலையத்தை சுற்றியுள்ள பெரும்பாலான கண்காணிப்பு கேமராக்கள் பழுதாகி இருப்பதால் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் திணறி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, திருவாரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட IS இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பதாக எழுந்த புகாரில் எண்ணெய் அதிகாரிகள் அவ்வப்போது சோதனை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்த அல்பாசிக் என்ற நபரை எண்ணெய் அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று காலை முதல் எண்ணெய் அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் உள்ள பாபா பஹ்ருதீன் என்பவரின் வீட்டிலும் எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.